நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ராசியில் இருந்துட்டு அடுத்த ராசிக்கு போகும். இதில் வருட கிரகம்னு சொல்லக்கூடியது குரு. அது ஏன் வருட கிரகம்னு சொல்கிறோன்னா, ஒரு ராசியில் ஒரு வருஷம் மட்டும்தான் அது இருக்கும். அடுத்த வருஷம் அது அடுத்த வீட்டுக்கு போகும். ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் கூட எல்லா யூடியூப் சேனல்லையுமே நீங்கள் இந்த சனி வக்ரம் பயிற்சி பார்த்துருப்பீங்க. அதாவது பின்னோக்கி நகர்வது, அது வக்ரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி குரு இந்த தடவை இந்த 2026 முன்னோக்கி நகரப் போகிறார். இந்த முன்னோக்கி அவர் நகரும் பொழுது அது ஒரு விதமான மாறுபட்ட பலன்களை தரும். ஏன்னா இப்போ மேஷம் தொடங்கி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் எல்லா ராசியினருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஆனால் அது மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த ஒரு குரு அதிசாரமாக முன்னோக்கி போகும்போது இதுவரை நடக்காத நல்ல விஷயங்கள் கூட இனிமேல் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இது சிம்மத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி ரொம்ப சிரமத்தில் அவங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுலேருந்து விடுபட முடியுமா? அதே மாதிரி கன்னிராசினர், துலாமும் சரி, விருச்சிகம், தனுசு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனம் இறுக்கம் இருந்துச்சு. இதில் மகரம் ஓரளவு தப்பிச்சிருந்தாலும் இப்போ இன்னும் அதை விட கொஞ்சம் நல்ல நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பும். கும்பமும் மீனமும் 7.5 சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த குரு அதிசாரம் என்ன செய்ய போகுதுங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள், என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் பகுதிக்குள்ளார சொல்கிறேன். இது உங்களுக்கு அக்டோபர் எண்டில் அல்லது நவம்பர் மாதம் முதல் வாரத்தில்னு வச்சுக்கோங்களேன். இது ஒவ்வொரு பஞ்சாங்கத்துக்கு மாறுபடும். அது அந்த நவம்பர் வாக்கில் இது அதிசாரமாக கடகத்திலிருந்து இப்போ உச்ச வீட்டில் இருக்கார். கடகத்திலிருந்து முன்னோக்கி நகர்வதை நம்ம அதிசாரம்னு சொல்கிறோம். சிம்மத்துக்கு போவார். அப்போ அவருடைய பார்வை எல்லாமே மாறும். குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள். இப்போ தான் இருக்கக்கூடிய வீட்டையே அவர் மாற்றுறாருங்கும்போது அந்த பார்வைகளும் மாறும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்தந்த வீடுகளுடைய பலம் எதெல்லாம் இப்போ உங்களுக்கு மைனஸாக இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ மறுபடியும் நிவர்த்தியாகி தோஷங்கள் நீங்கி பாசிட்டிவாக வரப்போகுது. கிட்டத்தட்ட அனைத்து ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது, குறிப்பாக எந்தெந்த விஷயத்தில் நன்மைகள், எதில் கவனமாக இருக்கணுங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நம்ம இதில் சொல்ல போகிறோம். அது தவிர லைஃப் லாங்குக்கும் நமக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு இந்த பகுதியின் இறுதியில் நிறைய விஷயங்கள் நான் சொல்வதாக இருக்க, கவனமாக பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது மட்டும்தான் என்னுடைய இந்த ஒரு நீங்கள் ஆலோசனையெல்லாம் எடுத்துக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த 4 மாத காலங்கள், இப்போ நவம்பர் தொடங்கி ஜனவரி 2027 வரைக்குமான அந்த ஒரு ஷார்ட் பீரியட், அக்டோபர் எண்டில் தான் அவர் போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதங்கள்னு வச்சுக்கிட்டா கூட இந்த 3.5 மாதங்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்க போகுது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் துவங்கி முடிக்க முடியாமல் இருந்தீங்களோ அது எல்லாமே நீங்கள் முடித்து கொள்ளக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு இந்த குரு பகவான் தரப்போகிறார். இது ஒரு வகையான ஒரு மாபெரும் ராஜயோகங்களை ஒரு சில ராசியினருக்கு உண்டு பண்ண போகிறார். குறிப்பாக சிம்ம ராசிக்கு நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், அஷ்டம சனியில் இருக்கிற உங்களுக்கு இப்போ சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வக்ர நிலையில் இருக்கார். தன்னுடைய குணநலன்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அந்த சனியை உச்சம் பெற்ற குரு பார்த்துக்கிட்டு இருந்தார் இவ்வளோ நாள். பட் இப்போ சிம்மத்துக்கே ஜென்மத்துக்கே குரு வரார். உங்களுடைய கேந்திரஸ்தானத்தின் மீது அவருடைய பார்வை விழப்போகிறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு, அதாவது இவ்வளோ நாள் இந்த கடகத்தில் இருந்தது வரைக்கும் 4ஆம் வீட்டை பார்த்து கொண்டு இருந்தார். இப்போ இந்த உங்கள் ஜென்மத்துக்கே வரும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீதும் பார்வை இழப்போகிறது. இது மாதிரி எந்தெந்த ராசியினருக்கு என்னென்ன பார்வைகள் நலன் கொடுக்க போகுதுங்கிறத விளக்கமாக இப்போ நம்ம சொல்வதாக இருக்கோம். தயவு கூர்ந்து இந்த பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கான இலவச ஆலோசனையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் இருக்கு. விருச்சிக ராசிக்கு இந்த குருவின் வக்ர பலன்கள் அப்படிங்கிறது, குருவுடைய நகர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னோக்கி அடுத்த வீட்டுக்கு போகிறார். அவர் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு போகும்போது அதனுடைய வாய்ப்புங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயங்களை உங்களுக்கு எளிதாக சாதித்து கொடுத்து விடும். ஏன்னா இவ்வளோ நாள் அவர் 9ஆம் வீட்டில் இருந்ததும் ஒரு நல்ல அமைப்பு தான். பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அதை விட தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது இன்னும் மாறுபாடான பலன்கள், அதாவது தொழில் மூலமாக உங்களுக்கு பண வரவு கூடுவது,
செய்கின்ற உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வுகள் கிடைப்பது, இது எல்லாத்தையும் அவர் ஏற்படுத்தி தரப்போகிறார். அந்த வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு அவர் பார்க்கக்கூடிய வீடுகள் அப்படிங்கிறது 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 6ஆம் வீடு. இதில் 2 அப்படிங்கிறது தனம்பாக்கு குடும்பஸ்தானம். உங்களுடைய சொல்பலம், சொல்வாக்கு, செல்வாக்காக மாறக்கூடிய ஒரு தன்மையில பரிமளிக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்க போகிறதுன்னு சொல்லலாம். 4ங்கிறது சுகஸ்தானம். அந்த சுகங்கள் அதிகரிப்பது, உங்கள் லைஃப்பில் இது நாள் வரைக்கும் நீங்கள் காணாத அளவிற்கான ஒரு மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸ், இது எல்லாத்தையுமே குரு பகவான் தரப்போகிறார். 6ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழும் பொழுது உடலில் ஏதேனும் உபாதைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இப்போ நீங்கள் பெறப்போகிறீர்கள். நிச்சயம் ஒரு பிரிஸ்கான ஒரு ஆக்டிவான லைஃப்பை குரு பகவான் உங்களுக்கு பரிசளிக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, முந்தைய திட்டங்கள் ஏதேனும் பலிக்கலைனாலும் இப்போ அதை நீங்கள் மிக சரியாக அணுகுனீங்க, உங்களுடைய சின்சியர் எஃபர்ட்ஸை கொடுத்தீங்கன்னா 100% அது உங்களுக்கு கிளிக் ஆகும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு விஷயத்தை சாதித்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை குரு பகவான் உருவாக்க போகிறார். இது ரொம்ப காலம் இல்லைங்க, அக்டோபர் தொடங்கி ஜனவரி வரைக்குமான காலகட்டம் மட்டும்தான் இப்படி இருக்க போகுது. இந்த குறைந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த 2ஆம் வீட்டின் மீது பார்வை பலம் படுகிறதுன்னு சொல்லும்போது குடும்ப சந்தோஷம்னு ஒரு வார்த்தை நான் சொன்னேன். அது இனிமேல் குடும்ப வாழ்க்கைக்குள்ளார என்றவங்களுக்கும் ஒரு நல்ல மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமைவதாகவும் எடுத்துக்கலாம். என்ன சில பேர் இந்த குருபலம் வந்துருச்சா, என் பையனுக்கோ மகளுக்கோ இது வரைக்கும் வரன் அமையலையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் மிக சரியாக சொல்லணும்னா 23 அக்டோபர் தொடங்கி 24 ஜனவரி 2027 வரைக்குமான காலகட்டம் 100% குருபலன் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இவர்களுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு மன வாழ்க்கை, மணமகனோ மணமகளோ அப்படிங்கிறதோ அமையும். அவர்களுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் சந்தோஷமாகவும் அமைவதற்கு அதுவே காரணகர்த்தாவாக இருக்கும். இந்த 6ஆம் வீட்டின் மீது பார்வை விழும் பொழுது அதிக வட்டிக்கு நீங்கள் வெளியில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் அடைக்கக்கூடிய ஒரு பலத்தை, ஒரு வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுக்கு சத்துருக்களுடைய தொந்தரவுகள், அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய எதிரிகள் அதிகமாக இருந்தாங்கன்னா அவர்கள் எல்லாருமே இப்போ கண்ட்ரோல் ஆக போகிறாங்க. அதன் மூலமாகவும் உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது. ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வகையில் நீங்கள் செயல்பட போகிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பழமை வாய்ந்த முருகன் ஆலயம் அல்லது முருகனையே குருவாக வணங்கக்கூடிய ஆலயங்கள் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் அங்கு சென்று நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கான ஆற்றல்கள் அப்படிங்கிறது மேலும் பெருகும். தடைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு விலகி சுபீட்சமான ஒரு காலகட்டம் தான் அடுத்தடுத்து உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்க போகிறது அப்படிங்கிறத உறுதியாக நாம் சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. பிறந்த தேதி ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் எனக்கு வேணும். தயவுசெய்து யாரும் சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த்லாம் அனுப்பாதீங்க, அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம்தான் அனுப்பணும். இது 2 டீட்டெயிலையும் கீழே தர்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சிட்டு 3 நாட்கள் டைம் கொடுங்க. குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு தான் அனுப்பணும். அப்படி அனுப்பினீர்கள் என்றால் உங்களுக்கான பொது பலன்கள், இந்த பெயர் உங்களுக்கு பொருந்தியிருக்கா பொருந்தலையா, பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற வரைக்குமான விஷயங்களை நான் இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் என் மூலமாக நீங்கள் ஆலோசனை கட்டணம் செலுத்தி நீங்கள் மேற்கொண்டு பலன்கள் பார்த்துக்கலாம். பட் இப்போ நான் சொன்னது வரைக்குமான விஷயங்களை இலவச பொது பலன்களாக நீங்கள் பெறலாம். அதுலேயே உங்களுக்கு நிறைய குறிப்புகள் கிடைக்க போகுது. உங்கள் பிறந்த தேதியின் அம்சம், பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அம்சம், உங்களுடைய தற்போது அமைந்திருக்கக்கூடிய பெயர் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். அது உங்களுக்கு சரியாக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்கிற மற்ற ஆலோசனைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது இந்த குரு வக்ர காலத்திற்கு மட்டுமல்ல, லைஃப் லாங்குக்குமான ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டை அது உங்களுக்கு கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.